அனைவருக்கும் வணக்கம். சரிங்க, இன்னைக்கு எபிசோட நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளாவே வந்து டிலே வந்துகிட்டு இருக்கு பல பிரச்சனைகள் காரணத்தினால. ஸோ இந்த வீடியோல இருந்து கன்ஃபார்மா டிலே ஆகாது, டெய்லி வீடியோ கன்ஃபார்மா வந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது போக அடுத்த வெப் சீரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஹீரோயினி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து சத்தம் போட்டிருப்பாரு, என் பையனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்காக திடீர்னு நம்ம ஹீரோவோட அப்பா வந்து இங்க கத்துறாரு, என்ன காரணம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்ல. சரி வாங்க அதை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இங்க நம்ம ஹீரோட அப்பா வந்து தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க அங்க உள்ள ஒரு கடையில. கரெக்டா நம்ம ஹீரோட மேனேஜர் வந்துறாரு. அவர் வந்து சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வாயா உட்காரியா வந்து சாப்பிடு. ஏன்னா இவர் மேலதிகாரி. சோ அதனாலதான் இருந்தது. டக்குன்னு வந்தோடனே உட்கார்ந்து அவரும் சரி சரக்கடியா அப்படின்னு. சார் இல்ல சார் இருக்கணும் சார், பரவாயில்ல உட்காரியா, பாரு பீஃப் இருக்குது, சுஜி இருக்குது, வா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுக்குறாரு. இவர் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவரும் விஷயத்தை பேச ஆரம்பிக்கிறார். சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ப்ரமோஷன் எல்லாம் கிடைச்சது அந்த ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறதுக்கு. பட் அவன் வந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா இப்ப ரொம்ப கான்பிடென்ட்டா வந்து என்ன நடந்தாலும் நான் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போவே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டான். அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சார். நீங்களே எவ்வளவு சொல்லி பாத்தீங்க, நானும் அந்த ப்ரமோஷன் கொடுக்குற விஷயமா அவனை ஹெட் குவார்டர்ஸ்க்கு மாத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணேன், பட் முடியவே இல்லை சார் அப்படின்றாரு. சோ இதெல்லாம் கேட்ட உடனே தான் நம்ம ஹீரோட அப்பா வந்து கோவப்பட்டிருப்பாரு. எதுக்காக இவன் இப்போ இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்கிறாங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஹீரோயினி வந்துட்டா, அது போக அவங்க அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பல காரணங்கள்னால தான் இவன் போக மாட்டேங்கிறாங்கிறது அவருக்கும் தெரியும். சோ அதனால தான் கோவப்பட்டவர் நேரா இங்க வர்றாரு. வந்த உடனே அவர் பாட்டுக்கு ஆடுகிறது கத்த ஆரம்பிச்சாரு. என் பையனை விட்டு போ அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பண்றாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் சத்தம் போட்டுறாரு, என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. சோ இதோட தான் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அவருமே வந்து கேக்குறாரு, இல்ல உன் அம்மா தானே வந்துட்டு என் ஒய்ஃபை கொன்னது, தயவு செய்து வந்து நீ இவனை லவ் பண்ற மட்டும் சொல்லிடாத, என்னால முடியாது, அதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்றாரு. நம்ம ஹீரோ நிறுத்துங்கப்பா, என்னப்பா வளர்றீங்க, அவங்க அம்மா எதுக்குப்பா நம்ம அம்மாவை கொல்லணும், அது ஒரு ஆக்சிடென்ட், உங்களுக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன், அது ஒரு ஆக்சிடென்ட், அதுக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, எப்ப பார்த்தாலும் அவங்களே பிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஏதோ உங்களுக்கு மட்டும் தான் வருத்தம் இருக்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, மத்தவங்க யாருக்குமே எந்த வருத்தமும் இருக்காதப்பா அம்மா இறந்ததுல, ஏன்பா இப்படி அப்படின்னு சொல்லி அவர் வந்து கத்துறாரு. சோ இதெல்லாம் கேட்டோன்னே அப்படியே அமைதியாரா. இவர் அமைதியா இருந்தவர் டக்கு பாத்தியா எப்படி பேசுறா, இப்படி மாத்தி வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க அப்படியே பாக்குறாங்க. சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும், நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கற சொல்லு, நீ எந்த தப்புமே பண்ணல, தயவு செய்து மன்னிப்பு கேட்காத, வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அழகா கூட்டிட்டு போயிடுறாரு. சோ நம்ம ஹீரோனி அப்ப வரைக்கும் அழுதுட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் பாக்குறாரு, என்னடா அவன் இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கானே அப்படின்னு. அவர் அப்படியே ஒரு மாதிரியா வந்து உட்கார்ந்துடுறாரு வருத்தப்பட்டு. சார் என்னடா இவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தருடைய இழப்புங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வந்து அது பெருசா தெரியாது. சோ அப்படி இருக்கிறப்ப இது அவரோட ஒய்ஃப் அப்படிங்கறனால தான் இவருக்கு இந்த காயம் ஏற்படுது. நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, எதுக்காக வந்து எங்க அப்பா சொன்னாருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிற, நீ பாட்டுக்கு விட்டுட்டு போற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்றப்ப, இல்ல என்னதான் இருந்தாலும் அவர் உனக்கு அப்பா, அவருக்கு நீ உனக்கு அவர் தான் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது. அப்போ நீ இருந்த நிலைமைக்கு எனக்கு இதுதான் சரின்னு தோணுச்சு. அதனால தான் உங்க அப்பா அன்னைக்கு சொன்னப்ப நான் எவ்வளவோ கெஞ்சியும் வந்துட்டு உங்க அப்பா சில வார்த்தைகளை சொன்னாரு, அதனால வேணான்னு சொல்லி நானும் ஒதுங்கினேன், வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை கேட்டோன்னே இங்க பாரு, இப்படி எல்லாம் நீ ஒதுங்க வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு அவரும் சொல்றாரு. பட் அப்பதான் நம்ம ஹீரோயினி ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு இங்க பாரு, உங்க அம்மா இறந்தப்ப ஆக்சுவலி வந்துட்டு உங்க அப்பாவும் சரி நீயும் சரி பயங்கரமான துக்கத்துல இருந்தீங்க. ஆனா நீ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர ஆரம்பிச்ச. பட் உங்க அப்பா வந்து அதுல இருந்து வெளியே வரவே இல்ல. ஏன், நம்ம ஸ்கூல் போயிட்டு வரும்போது உங்க அப்பா ஒரு தடவை சூசைட் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. அப்பெல்லாம் வந்து நீ தானே போய் தடுத்து நிப்பாட்டின. ஆக்சுவலி அப்பதான் காட்டுறாங்க என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினி ரெண்டு பேருமே ஸ்கூல் போயிட்டு நைட் வருவாங்க. அந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அப்பா வந்துட்டு அவர் ஒரு மாதிரி மென்டலா வந்து அஃபெக்ட் ஆயிருப்பாரு தன்னுடைய ஒய்ஃபை இறந்ததுனால. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரா போய் டக்குன்னு அந்த மருந்தெல்லாம் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறாரு. சோ கரெக்டா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ தான் வந்து தடுக்கிறான். தடுத்துட்டு அப்பா சீரனை உட்காங்கப்பா, என்னப்பா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து என்னால முடியல அவளுக்கு விட்டு என்னால இருக்க முடியல அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே உட்கார்ந்துறாரு. நம்ம ஹீரோ தான் சமாதானப்படுத்திருப்பா. சோ இதெல்லாம் சொல்லி இப்படி இந்த அளவுக்கு உங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டாரு உங்க அம்மாவை இழந்ததுக்கு அப்புறம், இப்ப வந்து உன்னை இழந்துருன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு அப்போதைக்கு தோணுன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்க அப்பா உன்னை இழந்துடக்கூடாது, அதே நேரத்தில் அவர் இன்னுமே வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் இந்த விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன வளர்ற நீ, ஆக்சுவலி வந்து யோசிச்சு தான் பேசுறியா, அது என்னோட பிரச்சனை, எனக்கு அதை பாத்துக்க தெரியும், எங்க அப்பாவை வந்து எப்படி சமாளிக்கணும், அவர் எப்படி சமாளிக்க வைக்கிறாங்கிறது எனக்கு தெரியும், நான் அதை பண்ணுவேன், ஆனா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க, ஐயோ எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு. இதுல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லடா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் அளவுக்கு அதிகமா நான் உன்னை காதலிக்கிறேன், சோ அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்றாங்க. அவர் வந்து என்ன சொல்ற அப்படின்றப்ப, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு உன் மேல அளவு கடந்த காதல் இருக்கு, அதே நேரத்துல உங்க அப்பாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு இருக்கிறத நான் விரும்பல, எக்காரணத்தை கொண்டு நீங்க ரெண்டு பேரும் புரிஞ்சு இருக்க கூடாதுன்னு நினைச்சேன், உங்க அப்பா ஆல்ரெடி உங்க அம்மாவை இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு, இப்ப நீயே இல்ல என் கூட வந்துட்ட அப்படின்னா அவர் இன்னும் அப்படியே உடஞ்சு போயிருவாரு, ஏன் அவர் இறந்து போறது கூட வாய்ப்புகள் இருக்குது, சோ அதனாலதான் நான் இந்த முடிவை அன்னைக்கு எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கோ இது என்ன சொல்றதுனே தெரியல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினையும் சொல்றாங்க, இல்ல நீ
நினைக்கிற மாதிரி வந்து காதல் அப்படின்னா நீ வந்து உன்னை அடையிறதோ இல்ல நான் உன்னை அடையிறதோ கிடையாது. காதல் அப்படின்னா உனக்கு என்ன தேவையோ அதை விட்டு கொடுக்கறதா உண்மையான காதல். சோ எனக்கு அப்போதைக்கு உன்னை விட்டு போறது நல்லதுன்னு தோணுச்சு, அதனாலதான் நான் அந்த முடிவெடுத்தேன் பிரேக்கப் பண்ணணும்னு. மத்தபடி வேற எதுவுமே காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவால எதையுமே பேச முடியல, எதுவுமே சொல்ல முடியல. அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி அழுதுட்டே நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினி ஆல்மோஸ்ட் உள்ள போயிடுறாங்க. போய் உட்கார்ந்து அவங்க அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு உள்ள வந்து ஒரு நிமிஷம் தாரா, தயவு செய்து எங்கேயும் போயிடாத, நல்லா கேட்டுக்கோ, எனக்கு இந்த ஒன் சைடு லவ் மேலாம் வந்து நம்பிக்கையே கிடையாது. அதுவும் இல்லாம எனக்கு ஒன் சைடு லவ் வேணவே வேணாம். நானும் உன்னை காதலிக்கிறேன், நீ என்னை காதலிக்கிற, அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாதுங்கிறதா உண்மை. சோ அதை புரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவோட பிரச்சனை நான் சரி பண்றேன், அவரோட மனசை மாத்திரைக்கு நான் எல்லா முயற்சியும் பண்றேன். நீ தயவு செய்து இந்த ஒன் சைடு லவ் மட்டும் எடுத்துக்காத, எக்காரணத்தை கொண்டும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இந்த 8 வருஷத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம வாழ்க்கை மாறி இருக்கலாம். ஆனா நம்ம ஒருத்தர் விரும்புறது மட்டும் இன்னும் மாறவே இல்லையே. ஏன் மாறல? நம்ம தான் சேரணுங்கிறது அந்த இயற்கையோட விதி. சோ அதை ஏன் மாத்தணும்னு நினைக்கிற? உண்மையிலே உனக்குள்ள அந்த காதல் இருக்குது, எனக்குள்ளேயும் அந்த காதல் இருக்கு அப்படின்னா அந்த காதலே நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரியா அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க அப்படியே ஆக்சுவலி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினி அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆக்சுவலி நம்ம அப்பா வந்து உட்கார்ந்துருக்காரு. அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி என்னமா சாப்பிட்டியா அப்படின்னு, சாப்பிட்டப்பா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. சோ அவங்க போறத பார்த்தோன்னே அவங்க அப்பா கண்டுபிடிச்சிருக்காரு ஏதோ பிரச்சனை அப்படின்னு. கரெக்டா நம்ம ஹீரோயினி ரூம்குள்ள போன உடனே இங்க பாத்தீங்கன்னா அதே நேரத்துல அவங்க அம்மா வெளியே வர்றாங்க. என்ன தாரா வந்துட்டியாமா அப்படின்னு சொல்லும்போது இவர் டக்கு நிப்பாட்டி வரும். சரி இங்க பாரு, ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு, ஒரு மாதிரி ஃபீலிங்கோட உள்ள போயிருக்கா, நீ அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத அப்படின்றப்ப நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அதான் இப்பயும் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் உள்ள போறாங்க. போனோடனே என்னடாமா சாப்பிட்டாச்சா, என்னமா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு இவங்க வந்து என்னமா திரும்பவும் ராஜா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு அவங்க அப்படியே பாக்குறாங்க. என்னமா அப்படின்னு, அதாவது நீ திரும்பவும் ராஜா ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே அப்படின்னு அவங்க அப்படியே அமைதியாவே இருக்காங்க. இங்க பாருடாமா, அம்மா ஒன்னே ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தயவு செய்து ஃபாலோ பண்ணு. இந்த நான் சொல்றேன், இந்த அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க அப்படிங்கறக்காக சொல்றத கேட்காத, மத்தவங்க சொல்றத கேட்டுக்காத. உன் மனசுக்கு அது சரின்னு பட்டா தயவு செய்து அதை செஞ்சிரு, எக்காந்த கொண்டு அதை வந்து நீ மறுப்பு தெரிவிக்காத, ஓப்பனாவும் சொல்லிடு அதே நேரத்துல அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினி ஒரு மாதிரியா ஃபீலிங்கோட தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, பட் அவங்க வந்து கேக்குறாங்க, இல்லம்மா ஆக்சுவலி வந்துட்டு என்னதான் அவனை எனக்கு பிடிச்சிருந்தாலும் ஏற்கனவே வந்து நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு திரும்ப வந்து இப்ப ஒன்னு சேர்ந்து அவனோட லவ் பண்ணி எனக்கு என்னமோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்குமா அப்படின்றாங்க. அதாவது ஒரு கில்ட் ஃபீல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. பட் அவங்க அம்மாவும் எதுவும் சொல்லல அதுக்கு. சோ இதெல்லாம் கேட்ட உடனே ரெண்டு பேருமே அப்படியே அமைதியாயிடுறாங்க அந்த இடத்துல. அப்படியே ஹீரோயினி அம்மா என்ன சொல்றோம் தெரியாம போயிடுறாங்களா. நம்ம ஹீரோயினி மட்டும் தனியா அப்படியே உட்கார்ந்து ஒரு மாதிரியா படுத்துக்கிட்டே வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அவர் ரூமுக்கு வர்றாப்ல, வந்துட்டு அந்த நூல்ல எடுத்து பாக்குறாப்ல, எடுத்து பார்த்து அவர் ஒரு மாதிரியா ஃபீல் பண்றாரு. ஒரு காதல்ல பிரச்சனை வரலாங்க, இப்படி பிரச்சனையே காதலா இருந்தா என்னதாங்க பண்றது. இங்க அப்படியே நம்ம ரியாவை காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைய அப்படியே தூங்கினோடனே கூட்டிட்டு வர்றாங்க கார்ல. யார் கூட? நம்ம ராஜேஷ் கூட தான். ராஜேஷ் அப்படியே பாக்குறாரு ரியாவையும் குழந்தையும் பார்த்து அப்படியே யோசிக்கிறாரு. அந்த குழந்தை சொல்லிருக்கல, நான் குழந்தைமா எப்படிமா உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதனாலதான் வந்து பாட்டி தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அதனாலதான் அப்படி வேண்டுனே அப்படின்றாங்க. சோ இது எல்லாத்தையும் அவர் நினைச்சு பார்த்து ஆக்சுவலி வந்துட்டு இவ 9 வயசு குழந்தை மட்டும் கிடையாது, ரொம்ப மெச்சூர்டான ஒரு குழந்தையும் கூட அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமாமா, இந்த வயசுல ஆக்சுவலி நாளா சும்மா விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தேன், இந்த அளவுக்கு மெச்சூரிட்டிலாம் கிடையாது எனக்கு. சொல்ல போனா ஸ்டில் எனக்கு இப்போ வந்து 29 வயசு ஆச்சு, ஆனா இன்னும் எனக்கு இந்த மெச்சூரிட்டி இல்ல. ஆனா அவளுக்கு பாருங்க 29 வயசுல நான் 9 வயசு குழந்தைக்கு அம்மாவா இருக்கேன், ஆனா அவ பயங்கர மெச்சூரிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே வராங்களா. சோ இப்பதான் வந்து அவர் கேக்குறாரு, ஆக்சுவலி உங்களுடைய உண்மையான கனவு என்ன அப்படின்னு கேக்குறப்ப அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நான் ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்விம்மர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. ஓ அப்படியா, அப்போ வந்து ஜூஸ் ஐலாண்ட்ல நீங்க தான் பெஸ்ட் ஸ்விம்மரா அப்படின்னு. ஏய் ஆமா ஆமா, உனக்கு தெரியுமா ஆக்சுவலி ஜூஸ் ஐலாண்ட்ல தான் பெஸ்ட் ஸ்விம்மர்லாம் உருவாகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன பண்ண, ஏன் போராத நேரம் இந்த கொரியனுடைய நேஷனல் ட்ரைனிங் சென்டர்ல நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஆமா ஆமா, அதான் அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப் எல்லாமே மாறிச்சு. அதாவது வந்து என்னுடைய லைஃப்ல 20 வயசுல இவ வந்து பிறந்தா, அதுக்கப்புறம் வந்து இவளுக்காக வந்து நான் மாத்திக்கிட்டேன் என்னுடைய லைஃப்ல. அதுக்கு அடுத்து என்னுடைய ட்ரீம் இவளா தான் இருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்டுட்டு அவர் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே போறாரு. இந்த நிலைமையில கூட நம்ம ரியா வந்துட்டு அழகா வந்துட்டு அவரை கலாய்ச்சி விட்டுறாரு. ஆக்சுவலி நான் குழந்தையோட இருக்கவும் விடம் தான் நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லையங்க அப்படின்னா, ஆமாங்க நான் விடோ தாங்க அப்படின்னு. அப்படியா உண்மையாவங்க அப்படின்னு. பாத்தீங்கல்ல திரும்ப நம்பிட்டீங்க, ஆக்சுவலி நான் விடோலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு, ஆஹா இவன் நம்மள வச்சு ஓட்டுறாயா அப்படின்ட்டு. மனுஷன் பாருங்களேன், நம்ம ராஜேஷ் வந்து ஆக்சுவலி ப்ரொபோஸே பண்ணிடுறாப்ல, நேரா கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு ஆக்சுவலி இன்னைக்கு நாள் நல்லா போச்சு, சரி ஓகே அவள் வந்துட்டு நான் இன்னொரு ப்ரோக்ராம் நடக்கு, அதுல ரொம்ப ஃபன்னா இருக்கும், அதாவது டால்ஃபின் பத்தின ஒரு ப்ரோக்ராம் தான், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க சரி கிளம்புற அப்படின்னு கிளம்பும் போது இந்த மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னா டக்குன்னு வந்து நிப்பாட்டிட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லுங்க அப்படின்னு. ஒண்ணு இல்ல, நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம
நம்ம வந்து ஒரு நட்பு ரீதியா பழகிக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்ப என்ன தோணுது அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஏன் அடுத்த கட்டத்துக்கு போக கூடாதுன்னு தோணுது அப்படின்றாரு. என்ன சொல்றீங்க? அதாவது வந்து நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, நம்ம 2 பேரும் ஒரு நல்ல பார்ட்னரா இருப்போம் அப்படின்னு எனக்கு தோணுது. சோ நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலி நீங்க ஒரு குழந்தைக்கு நல்ல அம்மாவா இருக்கீங்க, அக்காவுக்கு நல்ல தங்கச்சியா இருக்கீங்க, அம்மாவுக்கு நல்ல பொண்ணா இருக்கீங்க. சோ ஒவ்வொரு வகையிலையும் நீங்க ஒரு நல்ல மனுஷியா இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவரை சரி ஓகேங்க உங்க பதில நீங்க யோசிச்சு சொல்லுங்க, நான் வரட்டா, ஓகே டாடா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பாட்டு கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் அவங்கள அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இவர் அப்படியே கிளம்புறாரு. அவங்க அப்படியே கொஞ்சம் லைட்டா சிரிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஏதோ ஓகே தான் போல இருக்குது. இங்க நம்ம ஹீரோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் என்னடா அப்படின்னா உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா அவர் ஒய்ஃபை நினைச்சு அப்படியே பார்த்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு உருகி உருகி. இங்க அப்படியே நம்ம விக்கியை காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம விக்கி வந்து வரவன் அவன் பாட்டுக்கு எப்பயும் போல ரூமுக்குள்ள போறானா, இருங்க டேய் என்னடா அப்படின்னு, இல்லனே நீங்க அப்புறமேல் வந்து வரலாம்ல அப்படின்னு, என்னடா வளர்ற நான் வேலை இருக்குடா அங்க போகணுடா அப்படின்றப்ப, ஆனா இல்லனே ஆக்சுவலி வந்து டேய் என்ன விஷயம் சொல்லு, எதுக்காக இப்ப அங்க போக விடாம தடுத்துக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்லனே ஆக்சுவலி வந்துட்டு நம்ம தாராவும் ராஜண்ணனும் ஒன்னா அடிக்கடி இங்க வந்து இருக்காங்க, அதான் அவங்கள டிஸ்டர்ப் ஆயிருந்து ஒன்னா இருக்காங்களா அப்படின்னு வேகமா உள்ள போய் பாக்குறான். பார்த்தா யாரையுமே காணோம். என்னடா இப்படி சொன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வண்டியில போய்கிட்டு இருக்காரு. எதையோ யோசிச்சுட்டு என்னடான்னு பார்த்தா ஆக்சுவலி வந்துட்டு அவருடைய பேக் எல்லாம் எடுத்துட்டு திருப்ப வீட்டுக்காக போய்கிட்டு இருக்காரு. அதாவது வீட்டுல போய் இருப்போம் அப்பா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனுடைய அம்மாவை காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு என்னது ஆமா எதுக்கு சிக்கன் இதுல போடாம வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாக்குறாரு. பார்த்துட்டு ஆஹா என்ன திரும்ப அவனுக்கான போய் கொடுக்க போறேன், உனக்கு வேற வேலை இல்லையா குடு அப்படின்னு சொல்லி பிடுங்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. ஏய் இன்னும் எத்தனை வருஷத்துக்குமா நீ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க போற? அவனு இத்தனை வருஷமா நீ செஞ்சு கொடுக்குற எதையாவது மதிச்சிருக்கானா? எல்லாத்தையும் குப்பையில போட்ட மாதிரி போட்டிருக்கான். ஒன்னத்தை கூட சாப்பிட மாட்டேங்கிறான். இன்னும் அந்த கோபம் அவனுக்கு போகவே இல்லை. எத்தனை வருஷமா அதுக்காக ஒரு மனுஷன் கோபமா இருப்பான், இத்தனை வருஷமாவா அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போடுறாரு. இங்க பாருங்க அவன் கோவப்படுறான் படல, அது ரெண்டாவது விஷயம். நான் செய்யறதை எப்பயும் போல செஞ்சு கொடுத்துட்டா இருப்பேன், ஏன்னா அவனும் என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலான்னு போறாங்க. அப்ப பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் வராரு. வந்தவர் அப்படியே பார்த்துட்டு அம்மா கொடுங்கம்மா நான் வந்து கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. இருக்கண்டா பரவாயில்ல கொடுங்கம்மா நானே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. வாங்கினவர்கிட்ட அப்படியே பாத்துக்கிறாரு. இல்லமா ஆக்சுவலி நான் வெளியே தான் இருந்தேன், பட் இருந்தாலும் எங்க அப்பாவை பாத்துக்கணும்ல, அதுதான் கரெக்ட்னு தோணுச்சு, அதான் நான் திரும்ப வீட்டுக்கே வந்துட்டேன் அப்படின்றாரு. சரி சரி ஓகே ஓகே. ஆமா என்ன நேத்து ஏதோ நீங்க 2 பேரும் ஓடி போற மாதிரியே போனீங்க அப்படின்னாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுமா. சரி நேத்து எதுவும் நடந்ததா என்ன, எதுக்காக வந்து அவன் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலே அப்படின்றப்ப அவர் அப்படியே பாக்குறாரு. ஐயோ என்ன சொல்றது தெரியலையே அப்படின்னு. இவர் அப்படியே பார்த்துட்டு சரிமா ஓகே மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல கரெக்டா, ஏன் அப்படின்னா அடுத்து இதுக்கெல்லாம் செக்அப்லாம் போகணும், எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம சரி இந்த டைவிங்லாம் திரும்ப போகாதீங்க போதும், இதுக்கு மேல வந்து நீங்க டைவ் பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அதை கேட்டு அவங்க டேய் நான் எங்கடா டைவ் பண்றது, அதான் என்னோட டைவிங் சூட் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டார்களே இவங்கெல்லாம், அது எங்க இருக்குன்னே தெரியலடா அப்படின்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, இன்னமும் நம்ம அம்மா வந்து அந்த டைவிங் சூட்டை கண்டுபிடிக்கல. நம்ம ஹீரோ அப்படியா ஓகே நல்லதுமா அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்படி போகும்போது டேய் ராஜே அப்படின்னு என்னமா அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. அவங்க வந்து டேய் ரொம்ப நாளைக்கு வந்து நீ அது இதுன்னு யோசிச்சுட்டே இருக்காத, உங்க அப்பாவோட கோபம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், கன்ஃபார்மா அந்த கோபத்தை நம்ம வந்து மாத்திரலாம் அப்படின்றாங்க. என்னமா சொல்றீங்க அப்படின்றப்ப கன்ஃபார்மா இன்னும் கொஞ்ச நாள் உங்க அப்பாவோட கோபம்லாம் போயிடும். அது மட்டும் இல்லாம நானும் ரொம்ப நாளா வந்து இருக்க போறது இல்லை, இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறேன்னா எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாம நீ என்ன பண்ற, தயவு செய்து நம்ம தாராவோட கையை விட்டுறாத, நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ, அவளை நீ தான் கல்யாணம் பண்ணணும் புரியுதா, நான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா அது உனக்கு மட்டும் தான் கொடுப்பேன், வேற யாருக்கும் அந்த உரிமையும் கொடுக்க மாட்டேன், அதே நேரத்தில் வேற எந்த ஒரு பையனுக்கும் நான் தாராவை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சோ அவரும் பாக்குறாரு. சரி நீ போய் அப்பாவை பாரு அப்படின்னு அவர் அப்படியே சரி வரமா அப்படின்னு கிளம்புறாரு. வீட்டுக்குள்ள வந்து பாக்குறாரு. அவங்க அப்பா அப்படியே படுத்துக்கிறாரு போதையில. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே பெட்ஷீட்ல எடுத்து போத்தி விட்டுட்டு 2 பேரும் சாப்பிடறதுக்கு தேவையான அந்த ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாரு. ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கிட்டு போய் கரெக்டா அந்த டிராயர் திறந்து உள்ள இருந்து ஒரு பிக் எடுக்கிறாரு, அதாவது போட்டோ எடுக்கிறாரு. சோ என்னடா போட்டோன்னு பார்த்தா இவங்க 2 குடும்பமும் ஒன்னா இருந்தப்ப நம்ம ஹீரோ சின்ன வயசா இருந்தப்ப போட்டோ எடுத்துருவாங்கல்ல, அந்த போட்டோவை எடுத்து தொடச்சி அழகா முன்னாடி வைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு என்னாலும் சரிதான் இனிமே வந்து தாராவை விட்டு கொடுக்க கூடாது, நம்ம 2 குடும்பத்தை எப்படியா ஒன்னு சேர்த்தாங்கன்னு அவங்க அப்பா கோவத்தை சரி பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணி தான் 2 பேரும் தைரியம் இறங்குறாங்க. யார் யாரு, நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் சரி. அப்படியே மெதுவா வந்து முழிச்சு பாக்குறாரு. முழிச்சு பார்த்துட்டு நீயா சரி என்ன அப்புறம் அவளை விட்டு வந்துட்டியா அப்படின்னு, இல்லப்பா அப்படின்றாரா. டக்குன்னு அப்படி மெதுவா எந்திரிச்சு அப்புறம் எதுக்குடா இங்க வந்த போறா அப்படின்னு சொல்லிட்டு போய் போட்டோ எடுக்க போறாரு. இவர் டக்கு நிப்பாடி அந்த போட்டோ எடுத்துட்டாப்பா நிறுத்துங்க போதும், இதுக்கு மேலேயும் நீங்க கோமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையும் செய்யாதீங்க, தயவு செய்து இதுல இருந்து வெளியே வாங்க, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே நினைச்சுக்கிட்டே இருக்க போறீங்க, அப்பா இங்க பாருங்க இந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துருங்க, அது போக வந்து நான் தான் உங்களை இனிமே பாத்துக்கணும், அது மட்டும் இல்ல என்னால வந்துட்டு தாராவெல்லாம் விட்டு கொடுத்துலாம் போகலாம் முடியாது, அதே நேரத்துல என்னால தாராவோட அம்மாவையும் விட முடியாது, எனக்கு என்னுடைய ஃபேமிலி முக்கியம், அதாவது நீங்களும் முக்கியம், அதே மாதிரி தான் அவங்க 2 பேரும் எனக்கு முக்கியம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. பட் அவங்க அப்பா அப்படியே ஒரு மாதிரியா பார்க்கும்போது இங்க பாருங்கப்பா நான் உங்களுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த ஹெல்ப் பண்ண போறேன் என்னடா அப்படின்றப்ப முதல்ல நான் உங்களை இந்த வழியில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன், தயவு செய்து இத்தனை வருஷமா நீங்க பட்டதெல்லாம் போதும், சும்மா சும்மா அம்மாவை நினைச்சு
வச்சுக்கிட்டு அதையே இது பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதுல இருந்து வெளியே வாங்க. நான் தாராவை லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போதும், அம்மா இறந்ததுல இருந்து நீங்க வெளியே வராம கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், தயவுசெய்து அதுல இருந்து வெளியே வாங்க அப்படிங்கறத 1க்கு 2-3 தடவை சொல்லிடுறாரு. சோ அவங்க அப்பாவும் பாக்குறாரு, என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படின்னு. சோ இங்க இது வந்து முடியுதா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினி அங்க ஒரு மாதிரியா தூங்கிட்டு இருக்க நினைச்சு, அட என்னடா போடா அப்படின்னு கடுப்பானவங்க டக்குன்னு லேப்டாப் எடுத்து ஏதோ தட்டி பார்த்துட்டு டக்குன்னு அவங்களுடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றாங்க. சரி ஓகே, இனிமே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றாங்க. சோ நம்ம ஹீரோயினி அவங்க ஒர்க்கை கரெக்டா பார்க்க போறாங்க போல இருக்கு. சோ இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடறானுங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவும் சொல்லிட்டாரு என்ன நடந்தாலும் நான் வந்து தாராவை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு. இங்க நம்ம தாராவோ வந்து ஓகே எல்லாத்துல இருந்து வெளியே வந்து நம்ம முதல்ல ஒர்க்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.